ஹலோ! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். எல்லாருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வாரம் நம்ம ஒரு சீஸ் பால்ஸ் தான் செய்ய போறோம். ரொம்ப சுலபமா பண்ணி முடிக்கிற மாரி, குட்டீஸுகளுக்கெல்லாம் பிடிச்ச மாரி ஒரு சீஸ் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்காக 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துருக்கேன். ஒரு கட்டை இல்லாமல் பார்த்துக்கோங்க. இனி இதில் கொஞ்சம் மசாலா தேவைப்படுது. அதுக்காக 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், அது உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டியும் குறைச்சும் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், பிஸா சீசனிங் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா கரம் மசாலா வேணால் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் மல்லி இலை கொஞ்சம் நிறையாவே வேணாலும் போட்டுக்கலாம். அப்புறம் இடித்த பூண்டு, அது நல்லா வாசனையாக இருக்கும், அது சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் போல் உப்பும் போட்டுட்டு இது நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்குல சில நேரம் கொஞ்சம் தண்ணி பதம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வேணால் நீங்கள் உங்கள்கிட்ட ப்ரெட் க்ரம்ஸ் இருந்தால் போட்டுக்கலாம். நான் இப்போ ப்ரெட் க்ரம்ஸுக்கு பதிலாக 3 டீஸ்பூன் ஹீப்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் போடுறேன். அதாவது கார்ன் மாவு, இல்லைன்னா சோள மாவு 3 டீஸ்பூன், மைதா 2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு அந்த கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாவு. மேல் மாவு கொஞ்சம் நல்லா அப்படி கெட்டியாக இருந்தால் தானே செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சாச்சு. இனி இதை இதில் உள்ள வைக்கிறதுக்கு சீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி இப்போ சீஸ் இல்லைன்னா நீங்கள் இந்த நேரம் இதில் வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி போட்டு அப்படி பிசைஞ்சும் கூட செஞ்சிடலாம். சூப்பராக தான் இருக்கும். இப்போ நான் இது ஒரு உருண்டை எடுத்து நல்லா இப்படி விரித்து அதுக்குள்ளே ஒரு சீஸ் வச்சு உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துடலாம். பண்ணி எடுத்துட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் டைட்டாக கிடைக்கும். இது நீங்கள் நாளைக்கு செய்கிற மாதிரி இருந்தால் இன்றைக்கே செஞ்சு ஃப்ரிட்ஜில் கீழே வச்சா போதும், ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். இது ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம். இனி நம்ம 10 நிமிஷம் ஆச்சு, எடுத்தாச்சு ஃப்ரீசர்லேருந்து. பாருங்கள், ஒரு பிஞ்சு உப்பு, 2 டீஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு பைண்டிங்குக்காக தான். இது இந்த ஒவ்வொரு உருண்டையும் இதில் போட்டு நல்லா முக்கி எடுக்கணும். பாருங்கள், ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவு பாருங்கள், இது பாருங்கள், அந்த பால்ஸு நல்லா டைட் ஆயிடுச்சு. இனி இதை இந்த தண்ணிக்குள்ளே இந்த மைதா மாவு கரைசலில் போட்டுட்டு எடுத்து இந்த ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு இதே மாதிரி திரும்பவும் ஒருக்க இந்த மாவிலேயே போட்டுட்டு, அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா ஒட்டும். அந்த ப்ரெட் க்ரம்ஸு நல்லா ஒட்ட சீக்கிரம் போட்டு எடுத்துடணும். பாருங்கள், ப்ரெட் க்ரம்ஸ் ஒட்ட உங்களுக்கு நல்லா கிறிஸ்பினஸ் கூட கிடைக்கும். உள்ளே சாஃப்டாக இருக்கும், வெளியே கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் பொரிக்கணுங்கிறது இல்லை, ஏன்னா எல்லாம் வெந்தது தான். உங்களுக்கு டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துக்கலாம். திருப்பி போடுறது அதுக்குள்ளே அது நல்லா ஃப்ரை ஆகிடும். பாருங்கள், எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு ரெட் கலர் வந்தாலே போதும், ஏன்னா எல்லாம் வெந்ததே தானே. இது உடைக்கும் போது அதுக்குள்ளேருந்து அந்த சீஸ் வரும்போது பாருங்கள், பிள்ளைங்களுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். பாருங்கள், கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் ஒரு புது வீடியோவோடு சந்திக்கும் வரைக்கும் எல்லாருக்கும் தேங்க்யூ.